இறைவன் அருள் புரியட்டும். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்குமான இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தில் மக்களிடையே பல்வேறு விதமான குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எழுந்து வருது. இப்போ அதையெல்லாம் தீர்க்கிற வண்ணமாக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறோம். குறிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 2002 2005 இதற்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடந்தது. அந்த எஸ்ஐஆரில் அதற்கான அந்த டேட்டா பேஸை நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு 4 டீட்டெயில்ஸ் எடுத்து வைக்கணும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவினருடைய பெயர், அதே மாதிரி தொகுதியினுடைய பெயர், அதே மாதிரி பாகம் எண், வரிசை எண் என்று சொல்லக்கூடிய இந்த 4 டீட்டெயிலையும் நீங்கள் அந்த 2002 2005 இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். இந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஃபார்மில் ஃபில்அப் பண்ண வேண்டிய தேவை இருப்பதால் இந்த டீட்டெயில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் உங்கள் வீட்டை தேடி வருவார். அது என்ன பேஸில் வருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கடைசியாக வாக்களித்த 2024 இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்கள்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுப்பார். அந்த ஃபார்முக்கு பேர் எனுமரேஷன் ஃபார்ம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் கணக்கெடுப்பு படிவம் என்று சொல்லப்படும். இந்த படிவத்தை அதை முழுமையாக நீங்கள் பூர்த்தி செஞ்சு நீங்கள் அந்த பிஎல்ஓட்ட கொடுக்கணும். இந்த பிஎல்ஓ உங்கள் பகுதியினுடைய பிஎல்ஓ யார் என்று தெரிந்து கொள்வதற்காக அதே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, உங்களுடைய பகுதியை தேர்ந்தெடுத்து, உங்களுடைய தொகுதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிஎல்ஓ யார் என்று தெரிஞ்சிடும். இப்போ அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஃபார்ம் இருக்குல்ல, எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் பத்தியில் சில டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த ஃபார்ம் இப்போ காட்டப்படும். அதே மாதிரி கீழே 2ஆம் பத்தி 3ஆம் பத்தி என்று சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒரு பத்தி, கீழே இருக்கக்கூடிய 2 பத்தியில் மட்டும் நீங்கள் இடதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த பத்தியில் நீங்கள் 2002 2005 இதற்கு முன்னாடி இருந்த அந்த எஸ்ஐஆரில் நீங்கள் பங்களித்தீர்கள் இல்லையா, அதில் உங்களுடைய பெயர் இருந்தால் அதை நீங்கள் இடதுபுறமாக எழுதணும். உங்களுடைய பெயர் இல்லை, ஆனால் உங்களுடைய உறவினர், உங்களுடைய தகப்பனார் அல்லது தாயார் அல்லது உங்களுடைய கணவர், மனைவி என்று டீட்டெயில் இருந்தது அப்படின்னா வலதுபுறமாக நீங்கள் அதில் எழுத வேண்டிய தேவை இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கீழே உங்களுடைய கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, நான் வெளியூரில் இருக்கேன், நான் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல என்னுடைய வாக்கு இருக்குது, அப்போ நான் எப்படி இந்த ஃபார்ம் வாங்குவேன் என்று கேட்டீர்கள் என்றால், உங்கள் வீட்டில் கொண்டு இந்த பிஎல்ஓ கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் யாராவது ஒருவர் இருந்தாலே போதும். அவர்கள்ட்டே உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் நீங்கள்